யாஸ் புயல் காரணமாக கன்னியாகுமரியின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் தாழ்வான பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் ஆற்று நீர் புகுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், என்ன நிலவரம்? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 16 நாட்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் நேற்று காலையில் இருந்தே தொடர்ந்து இடவிடாத கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் பேச்சிப்பாறை அணை 48 அடி கொண்ட பேச்சிப்பாறை அணையில் இருந்து தற்போது 4700 அடி கன அடி நேற்று வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது 11,000 கன அடி தண்ணீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. உள்ளூரத்தானது 20,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேலும் வெளியேற்றம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால பல்வேறு தாழ்வான பகுதிகளில் குழித்துறை, திக்குறிச்சி போன்ற பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த தாழ்வான பகுதிகளில் பல்வேறு ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் தண்ணீர் புகுந்து விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையானது தாழ்வான பகுதிகளுக்கு சென்று மக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த அறிவுறுத்தி வருகின்றனர். இதே போல நேற்று தொடர்ந்து பெய்து வந்த மழையால் குளச்சல் பகுதியில் ஏவிஎம் கால்வாய் பல்வேறு ஆக்கிரமிப்பாலும் சுருங்கிய ஏவிஎம் கால்வாயில் தண்ணீர் புகுந்து குளச்சல் முதல் குறும்பனை வரை 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அந்த வீடுகளில் உள்ள மக்களை அந்த பகுதியில் உள்ள திருமண மண்டபம், அதே போல தெற்காசிய மீனவ அமைப்பு சார்ந்த அலுவலகம், இதே போன்ற உறவினர் வீடுகளிலும் தங்க வைத்து அந்த பொருட்களை, சேதமடைந்த பொருட்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜாக்கமங்கலம் பகுதியில் ஒரு நிலக்கூடம் கனமழையிலிருந்து ஆழபய ஏற்படவில்லை. அதே போல நாகர்கோவில் பகுதியில் மீனாட்சிபுரம் அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து சேதமடைந்தது. ஊரடங்கு காரணமாக ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தால் ஆழபயம் எதுவும் ஏற்படவில்லை. தற்போது மாநில பேரிடர் குழு 15 பேர் கொண்ட ஒரு குழு திருவட்டார் குழுத்தரை போன்ற பகுதிகளில் முகாமிட்டு வருகின்றனர். அதே போல குளச்சல் பகுதியில் தீயணைப்பு படையினர் இரவு அங்கு தங்கியிருந்து முகாமிட்டு மக்களை அப்புறப்படுத்தவும் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சஜய்குமார்.